80 காலகட்டத்தில் சூப்பர் ஸ்டார், உலக நாயகன் போன்றவர்கள் உச்ச நட்சத்திரங்களா வலம் வந்துகிட்டு இருந்த நேரத்தில் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வச்சு கதாநாயகனா சட்டம் ஒரு இருட்டறைன்ற படம் பண்றாரு. அது அப்ப இருந்த படங்களை விட வித்தியாசமாகவும் தனித்துவமான ஸ்கிரீன் பிளே, உணர்ச்சி பூர்வமான வசனங்கள், சமூக பிரச்சனை, அரசியல்வாதிகளை விமர்சனம் செய்யறதுன்னு எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சு பிளாக் பஸ்டர் மூவியா இருந்துச்சு. இப்படி ஒரு படத்தை தமிழ் மக்களுக்கு கொடுத்துட்டு தன்னோட காலடி தடத்தை ஆழமா பதிச்ச அதே நேரத்துல தன்னோட மகனான விஜய் அவர்களை வச்சு 1992 நாளைய தீர்ப்புல முதல் முறையா ஹீரோவா அறிமுகப்படுத்தினாரு எஸ்.ஏ. சந்திரசேகர். ஆனா படம் மிகப்பெரிய ஃபிளாப் ஆனது மட்டும் இல்லாம விஜயை இவர்லாம் ஹீரோவானு பாடி ஷேமிங்க்கு உள்ளாகி விமர்சனத்துக்கு உள்ளானார். அப்ப பெரிய பத்திரிகையான குமுதம்ல இந்த மூஞ்சியை பார்க்க தேட்டருக்கு போகணுமான்னு அவங்க பத்திரிகையில விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பெரிதா எடுத்துக்காத எஸ்.ஏ. சந்திரசேகர் தன் அடுத்த படமான செந்தூர பாண்டியில மறுபடியும் விஜயை ஹீரோவாக்கினாரு. எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் மேல வச்ச மரியாதைக்காக கேப்டன் அவர்கள் அப்பவே தளபதி விஜய் அவர்களுக்கு அண்ணனா நடிச்சிருப்பாரு. ஆனா இந்த தடவை தமிழ்நாடு முழுக்க படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. இளைய நட்சத்திரம்னு விஜய்க்கு இந்த படத்துல பேர் வச்சு இதுக்கு அடுத்தபடியான ரசிகன்ல தான் இளைய தளபதினு பேர் வந்துச்சு. ரசிகனை தொடர்ந்து விஷ்ணுன்னு ரொமான்டிக் மூட்ல போய் தொடர்ந்து ஹிட் கொடுத்துக்கிட்டு இருந்த தளபதி விஜய் அவர்கள் 1996 அரசியல்வாதிகள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மாண்புமிகுன்ற பேரில் மாண்புமிகு மாணவன் படத்துக்கு பேர் வச்சது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு இதுவே அஸ்திவாரமாக அமைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். அராஜகம் பண்ற அரசியல்வாதிகளை களை எடுத்து அழிக்கிற ஹீரோவா விஜய் இதுல நடிச்சிருப்பாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தளபதி அவர்களுக்கு அரசியல் இந்த படத்துல ரொம்ப நல்லாவே கனெக்ட் ஆச்சு. ஹீரோ மெட்டீரியலுக்கே தகுதி இல்லைன்னு சொன்ன அத்தனை பேரும் விஜயின் அடுத்தடுத்த படங்களில் நடிப்பை பார்த்துட்டு புகழ்ந்து கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அப்பாவின் உதவியோட விஜய் அவர்கள் ஹீரோவா வந்தாலும் அவர் அடுத்தடுத்து வெற்றி படங்களை கொடுத்ததுக்கு அவருடைய ஹார்ட் ஒர்க்கும் அதுக்காக அவர் போட்ட எஃபர்ட்டும் தான் மிகப்பெரிய காரணமா அமைஞ்சிச்சு. அந்த காலகட்டத்துல எத்தனையோ பிரபல இயக்குனர்கள் அவர்களுடைய வாரிசுகள் சினிமால இருந்தாலும் அவங்களும் யாரும் அந்த வாய்ப்பை தக்க வச்சுக்க முடியாத நிலையில விஜய் தனக்குன்னு ஒரு பாணியை உருவாக்கி தமிழ் சினிமால தனக்குன்னு ஒரு இடம் பிடிக்க தொடங்கினாரு. கொஞ்ச நாள்ல விஜய்க்கு அதிகப்படியான ரசிகர்கள் உருவாக ரசிகர் மன்றங்களும் உருவாக ஆரம்பிச்சிச்சு. அப்ப ரசிகர் மன்ற தலைவரா இருந்த எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் ரசிகர் மன்றத்திற்குன்னு கொடி, உறுப்பினர் சேர்க்கைன்னு ஒரு அடிமட்ட தொண்டனா இறங்கி வேலை செய்தாரு எஸ்.ஏ. சந்திரசேகர். இந்தியாவை திரும்பி பார்க்க வச்ச தளபதி விஜய் அவர்களின் அரசியல் பயணம் 1990களிலே அடிக்கல் நாட்டியாச்சு. திரையுலகத்திற்கு தளபதி விஜய் வந்ததுல இருந்து அரசியலுக்கு வர மாதிரியான அறிகுறிகள் பல இருந்துச்சு. திரையுலகில இருந்து வந்த அரசியல் களமிறங்கிய எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த் இவர்களுக்கு அடுத்தபடி தளபதி விஜய் அவர்களின் அரசியல் வாழ்க்கை எப்படி தொடங்குச்சுங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம்.